மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஆம்னி பஸ்ஸுக்கான சேசிஸ் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனம் அப்படின்றது 716க்கு 45 எல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி. எல்பி அப்படின்னா லாங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு டாட்டாலேருந்து வரக்கூடிய ஒரு ஆம்னி பஸ்ஸுக்கான ஒரு சேசிஸ் தான். இந்த வண்டியை பற்றி ஏன் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆம்னி பஸ்ஸுக்கான சேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு மைண்டுக்கு வரது 13.5 மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த சேசிஸ் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை எடுத்து தான் வந்து ஸ்லீப்பர் வாகனங்களையும் அதே மாதிரி ஸ்லீப்பர் ப்ளஸ் சீட்டர் அந்த வண்டிகளையும் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே கேட்டகரியில் அந்த ஆம்னி பஸ் கேட்டகரியில் இன்னொரு சேசிஸையும் நம்மளால் வந்து எடுத்து சிசி பர்மிட் வாங்கி ஓட்ட முடியும். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு வண்டி தான் வந்து இந்த சேசிஸ். இது பார்த்திங்க அப்படின்னா 9 மீட்டர் லென்த் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேசிஸு. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன பெரும்பாலும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அந்த 13.5 மீட்டர் சேசிஸை எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 36 சீட்டு வந்து போட முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா 6, மேலே 6, இந்த சைடு வந்து 12 அப்படின்னு சொல்ல 36 சீட்டுகள் பெர்த்து மட்டும் அதில் வந்து போட முடியும். அதுவே வந்து ஸ்லீப்பர் ப்ளஸ் சீட்டர் ரெண்டுத்தையும் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24 ஸ்லீப்பரையும் அதே மாதிரி ஒரு 25 சீட்டரையும் வந்து அதில் போட்டு பாடி வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அந்த 13.5 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ அவ்வளோ வந்து நம்ம காஸ்ட் வந்து போட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த 9 மீட்டர் சேசிஸை வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த 13.5 மீட்டர் சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40 லட்சம் ரூபாயை வந்து தொட்டுருது. குறைஞ்சது 37 40 லட்சம் ரூபா அப்படின்றது எல்லா பிராண்டுகள்லையுமே அந்த காஸ்ட்டாக வந்து இருக்குது. இப்போ இந்த வண்டி அப்படிங்கும்போது இந்த சேசிஸ் உங்களால் ஒரு 18 லட்சம் ரூபா 19 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் ஏன் இது வந்து ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டி வந்து அந்த பர்பஸுக்கு தான் இப்போ வாங்கியிருக்காங்க. டெலிவரி ஆக போகுது. சிசி பர்மிட், இந்த வண்டியோட பர்மிட், சிசி பர்மிட் இந்த வண்டி வந்து வாங்க முடியும். சிசி பர்மிட் அப்படின்றது கான்ட்ராக்ட் கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ட் கேரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆளை கூப்பிட்டு போகிறீங்க. அந்த ஆட்களுக்கு வந்து நடுவில் எந்த ஸ்டாப்ஸுமே இல்லை. ஃபுல்லாக ஒரே வாடகையாக வந்து நீங்கள் டூரிஸ்ட் மாதிரி டூர் பஸ் மாதிரி நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து சிசி பர்மிட் அப்படின்னும். ஸ்டேஜ் பர்மிட் அப்படின்றது இன்னொன்று இருக்குது. அது வந்து நடுவில் நிப்பாட்டி ஆளை இறக்கிறது ஏற்றுறது, ஒவ்வொரு பேசஞ்சருக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பர்மிட் வந்து இருக்கும். பட் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த சிசி பர்மிட்டில் எடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக சேசிஸாக வந்து இது இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதை எடுத்து நீங்கள் சீட்டு வந்து போடுறீங்க அப்படிங்கும்போது அழகாக சிசி பர்மிட்டில் அந்த ஆம்னி பஸ்ஸோட பர்மிட் வாங்கி டூரிஸ்ட் பஸ்ஸாக வந்து நம்மளால் இதை வந்து ஓட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டி வந்து எடுத்திருக்காங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா 8.4க்கு 16 லைட் ட்ரக் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே டெஃப்பு ஒரு 25 லிட்டரு ஒரு 120 லிட்டர் டீசல் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இருக்கிற ஒரு சைலன்சர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த டயர்ஸ் தான். இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் விரும்புகிறதே இந்த மாதிரி பெரிய வண்டியாக வந்து போட்டால் அப்படின்னா அந்த 4 வீல் இல்லாமல் 6 வீலில் இருந்துச்சு அப்படின்னா கம்ஃபோர்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பின்னாடி ரோல் ஓவர் இருக்காது. இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் வந்து இந்த 6 வீல் வண்டிகளில் இருக்குது. ஸோ இந்த சேசிஸ் வந்து 6 வீல் வண்டியாக தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீல் பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4500 mm வீல் பேஸ் வந்து வரும். முன்னாடி ஃப்ரண்ட் சேசிஸோட ஓவர் ஹங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லென்த் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த வீலோட சென்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர் வந்து வரும். அதே மாதிரி பின்னாடி ரியர் ஓவர் ஹங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.7 மீட்டர்கிட்ட உங்களுக்கு வந்து வருது. அதே மாதிரி இந்த மொத்த வித்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வித்து 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் வந்து வித்து இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸ் எல்லாமே ஹாலஜன்ஸில் மோஸ்ட்லி இதெல்லாம் பாடி கட்டும்போது கம்ப்ளீட்டாக மாற்றி எல்இடியில் எல்லாமே மாற்றிடுவீங்க. பட் இதெல்லாம் வந்து வண்டி சேசிஸாக எடுத்துகிட்டு வரும்போது நாம்ஸ் படி இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. சேம் அதே சைஸில் வந்து ஸ்டெப்னி வீலு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் ஃபுல்லாகவே வந்து ஏர் பிரேக் தான். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஏர் பிரேக் தான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரியர் எல்லாமே ஏர் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து ஒரு 120 ஆம்ப் பவர் பேட்ரி வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் 3.3 லிட்டர் இன்ஜின் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 160 HP பவரை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். 160 HP அப்படின்னா ஆல்மோஸ்ட் 117 கிலோவாட் பவராக இருக்கும். 117 கிலோவாட் பவர் அப்படின்றதே உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஏசியெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான பவரை வந்து இன்ஜின்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு தகுந்த ஒரு இன்ஜின் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அதிகபட்சமாக 475 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த கியர் பாக்ஸுக்கும் இந்த இன்ஜினுக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து G550 கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா 550னா 550 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கியர் பாக்ஸு. பட் இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் சப்ளை அப்படின்றது 475 நியூட்டன் மீட்டர் டார்க்காக தான் இருக்குது. அப்படிங்கும்போது
இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்றது இதில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கியர் லிவர் ஃபுல்லாகவே வந்து ஹைட்ராலிக்கில் வந்து ஆக்டிவேட் ஆகிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து கியர் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ போடுறேன், ஃபுல்லாகவே வந்து அந்த ஆக்டிவேட்டர்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணுறது வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்டீரிங் வீல் ஒரு பவர் ஸ்டீரிங் வீல் தான். இது வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டில்ட் வந்து பண்ணிக்க முடியும், டெலஸ்கோபிக் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப டாட்டா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் நம்மளால் பார்க்க முடிகிற சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதில் வந்துடுது. அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் அட்வைசர் அப்படின்றது அது இதில் இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆரோ மார்க் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஆர்பிஎம்மில் போகிறீங்க, போகிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து வண்டி கியரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அந்த ஆர்பிஎம் மேலே ஏற்றுங்க, கியரை ஏற்றுங்க, இறக்குங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல இண்டிகேஷன் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் அந்த கிளஸ்டரில். அந்த மாதிரி ஆப்ஷன்களோட இது வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா லைட் மோடு, ஹெவி மோடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமில் வண்டி எம்டியில் இருக்கா இல்லைனா வந்து வண்டி வந்து ஃபுல் லோடில் இருக்கான்றதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றத்தில் போதா அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வண்டியை மாற்றி ஓட்டிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து சும்மா டம்மி தான். இதெல்லாம் எடுத்து உங்களோட டேஷ்போர்ட் நீங்கள் பாடி கட்டும்போது வந்து அதில் வச்சுப்பீங்க ஸ்விட்சஸ்ஸு. அதில் ரீஜனுக்கான ஸ்விட்சு, ஹசார்ட் லைட்கான ஸ்விட்சு, பேட்டரி வந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கலி ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. அது போக முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்டை வந்து அந்த ரோலர் வந்து கொடுத்துருக்குறாங்க, லெவலர் ரோலரு. ரைட் சைடில் நார்மலாக உங்களுக்கு வந்து பாஸு, லைட்டு, இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஏர் பிரேக்கான லிவர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பொசிஷன் மாற்றிடுவீங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நம்ம இன்ஜினோட சவுண்டு வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6+1 அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு 550 G550 கியர் பாக்ஸு. கிளஸ்டரை வந்து ஆன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அனலாகில் வந்து ஆர்பிஎம் மீட்ரு, கிலோமீட்டர் பர் ஹவர், டெம்பரேச்சரு, அது போக ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி டெஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதிலே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். எந்த கியரில் இருக்குது அப்படின்றத கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, அது போக பார்த்தீங்கன்னா மேலே வந்து கியர் வந்து அப் பண்ணணுமா டவுன் பண்ணணுமா அப்படின்ற கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து இதில் காட்டும். மற்றபடி வந்து பார்க்கிங் பிரேக்கு, அது போக தேவையான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இதில், ஓடோமீட்டரோட ரீடிங்கு, ட்ரிப்பியோட ரீடிங் வந்து இதில் பார்க்க முடியும். ஏர் ப்ரெஷர் இதில் பார்த்துக்கலாம், லைட் மோடில் இருக்கா ஹெவி மோடில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது போக ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 10.9 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் காட்டுது. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான வண்டிகளில் மைலேஜ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மீட்டரில் காட்டுற மைலேஜ் ஓரளவு வந்து ரியல் டைம் மைலேஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கீங்க, அதில் மீட்டரில் ஒரு மைலேஜ் வந்து காட்டுது, கார்களை வந்து விட்டுருங்க, காரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது மாற்றி தான் காட்டுது அப்படின்றது நிறையா ரீல்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரக்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ அந்த மீட்டரில் காட்டுற வேல்யூ வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் யாராச்சும் வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகுதா உங்களுக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடியது வந்து மெயினாக உங்களுக்கு வண்டிக்கு தேவையான டூல்ஸு அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட மொத்த GVW அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8500 கிலோ. நீங்கள் மொத்தமாக பாடியெல்லாம் பில்ட் பண்ணி பேசஞ்சரில் ஏற்றி பார்த்தீங்கன்னா 8500 கிலோவுக்கு மேலே வந்து போகக்கூடாது, 8.5 டன் அப்படின்றது. ஸோ ஃப்ரண்ட் அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் அகலம் வரும். முன்னாடி இருந்து பார்க்கும்போது வண்டிக்கு தேவையான ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர், ஸ்டர்ன் சிக்னல்ஸுக்கான லைட்ஸ் எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சென்டரில் இருக்கக்கூடியதான் வந்து ஸ்பெஷல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஏசிக்கு தேவையான கிட் எல்லாமே வந்து இதுலேயே வந்து வந்துடும். நீங்கள் வந்து ப்ளோவரு பாடி பில்ட் பண்ணும்போது பாடியை வந்து ஏசி வண்டிக்கு தகுந்த மாதிரி அந்த வெண்டோட வந்து பாடி பில்ட் பண்ணிக்கிறதும், அங்கங்கே ப்ளோவர்ஸ் கொடுக்குறதும் மட்டும்தான் வேலையாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே அதுக்கு தேவையான எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் வந்து ஆம்னி பஸ்ஸுக்கான சேசிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வண்டியோட ப்ரைஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி பர்மிட்டை பற்றியாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தகவலாம் உங்களுக்காண்டி தான் நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வரதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வண்டியை நம்ம URD டாடா மோட்டார்ஸ் தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய URD டாடா மோட்டார்ஸில் தான் இந்த வண்டியை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேசிஸை பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் தகவல் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா
அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேசிஸ் மட்டும் இல்லை, மேக்ஸி கேபு, மார்க் அப்போலோ, அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் பஸ்ஸு, ப்ரைமு, அந்த மாதிரி எல்லா பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே வந்து இவங்கள்ட்ட ஆல்மோஸ்ட் ரெடி ஸ்டாக் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னாலும் அவங்கள கூப்பிட்டு வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.